வணக்கம். இன்றைய பதிவு எந்தெந்த ராசிகளுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்க காத்துட்ருக்குன்றத பதிவு தான். பதிவுக்கு போகலாமா? சூரியன் ஒரு மாத காலம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவாருங்க. அப்படி சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாதத்தில் பல விசேஷங்கள் வர இருக்கு. ஆவணி அவிட்டம், கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, ஓணம் பண்டிகை, வரலட்சுமி விரதம், இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த ஆவணி மாதத்தில் கடைபிடிக்கப்படுது. இந்த மாதத்தில் சூரியனோட அமைப்பால் எந்தெந்த ராசிகள் தொழிலில் வேலையில் நன்மைகள் பெற போகிறாங்க அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூரிய பகவான் ஆகஸ்ட் 17 காலை 7:58 மணிக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்காருங்க. சிம்ம ராசியில் சூரியன் அங்கே கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பார். இந்த மாதத்தில் சிம்மம் மற்றும் துலாம் ராசிகளுக்கு உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக மேன்மை அடையக்கூடிய பணமாகவும் இருக்கும். மேலும் இந்த மாதம், அதாவது ஆவணி மாதத்தில் எந்தெந்த ராசினருக்கு அற்புத பலன் பெறுவாங்க பார்க்கலாமா? முதல்ல மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடக்கிறதுனால கடினமான வேலை இல்லைன்னா சூழ்நிலை கூட மிக தைரியமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களோட தலைமைத்துவ பண்பு பணியிடத்தில் பாராட்ட பெற்றுத்தரும். பணிகளையும் முடிந்த ஊக்கத்துடன் செயல்படுவீங்க. வேலை தொழில் தொடர்பாக அணுகுமுறை நல்ல விதத்தில் மாறும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் சிறப்பான படிப்பில் ஈடுபடுவாங்க. உங்களுடைய பேச்சு இனிமையும் கட்டுப்பாடும் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். உங்களுக்கான பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவதோடு கூட வெல்லம் தானமாக செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் ஒரு சுபமான மாதமாக இருக்கும். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் வீட்லேயும் சரி சமூகத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடன் பிறந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவ தயங்க மாட்டீங்க. மேலும் சில முக்கிய நபர்களோட உதவியாளர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். வரவு மற்றும் செலவுகளை சரியாக பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம், சூரியனின் பலத்தை அதிகரிக்க தினமும் சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்யறது நன்மையை தரும். அடுத்தது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்திருக்கிறதுனால உங்களுடைய இலக்கை எதிர்பார்த்த விதத்தில் அடைய முடியும். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் பிறருடைய கருத்துக்களை பொறுமையாக கேட்டு சரியான முடிவை எடுத்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கான பரிகாரம், தினமும் காலையில் இருந்து பாத்திரத்தில் சூரியனுக்கு நீர் சமர்ப்பிக்கக்கூடிய அர்க்கியம் அப்படின்ற பரிகாரம் செய்யணும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது உங்கள் வேலை தொழில் தொடர்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களோட துணையுடன் பரஸ்பர நம்பிக்கையும் புரிதலும் அதிகரிக்கும். முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன் கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க. மாணவர்கள் படிப்பு தொடர்பாக மிகவும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. முன்னேற்றம் அடையிறதுக்கான நல்ல வசதி வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து செயல்பட்டால் வெற்றி அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பசுவுக்கு வெல்லம் மற்றும் கோதுமை உணவாக தரணும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் சூரியன் அமைப்பால் உங்களோட குடும்பத்தில் நல்ல உறவு மேம்படும். குடும்ப பணிகளை பொறுப்புடன் செஞ்சு முடிப்பீங்க. பணியிடத்தில் உங்களுடைய படைப்பாற்றல் மற்றவர்கள் பாராட்டும் விதமாக இருக்கும். உங்களுடைய நிதி நிலை மேம்படும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உத்வேகமும் அதிகரிக்கும். நிபுணர்களின் சரியான ஆலோசனை முதலீடுகள் செய்கிறது தவிர்க்கிறது நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிங்க. தொழில் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெற வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. உங்களுக்கான பரிகாரம், ஒழுக்கம் மற்றும் நேர்மையான நடைமுறைகளை கடைபிடிங்க. சூரிய பகவானை தொடர்ந்து வணங்கிட்டு வாருங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாதமாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.